பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சேவிங்ஸ் டீட்டெயில் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வேலைக்கு போகிறவங்க இல்லையா? ஸோ மாதம் வந்து ஒரு 10,000 தான் எனக்கு சம்பளம். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க டெய்லி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சம்பளம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன முதலீட்டில் எங்களுக்கு ஒரு நீங்கள் பிளான் சொல்லுங்கள், எங்களோட பசங்களுக்கு நல்ல இன்கம் வர்ற மாதிரி. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஷார்ட் டேர்மாக சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். பெண்கள் வீட்டில் இருந்தே மாதம் கொஞ்சம் எடுத்து வச்சா நம்மளால் ஒரு 50,000 1 லட்சம்னு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து லாங் டேர்மாக வெறும் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே 18 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு 2000 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் அந்த இன்கம் கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக மினிமமாக இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ மேக்ஸிமம் இதை விட அதிகமாக கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, எத்தனை வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மாதம் 1000 ரூபாய் கட்டினா நிஜமாகவே கிடைக்குமா, எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி இன்கம் இது ரெண்டுமே முக்கியம். இந்த பிளானுக்கு உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணாலே போதும். அதாவது எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த எஸ்ஐபி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்ஐபியில் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நானும் இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நிறைய விஷயங்கள் இந்த எஸ்ஐபியில் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிறது எஸ்ஐபியில் மினிமமாக, அதாவது மிக குறைஞ்ச வட்டி போட்டே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது 5 வருஷம் பிளான் நான் பண்ணலான்னு இருக்கிறேங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து செட் ஆகாது. ஏன்னா 5 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த எஸ்ஐபியோடைய பாசிட்டிவே என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அதாவது நீங்கள் போடுற முதலீட்டுக்கு வட்டி, அந்த வட்டியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த முதலீடுக்கும் வட்டிக்கும் சேர்ந்து திரும்பவும் வட்டி போடுவாங்க. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இப்படி சிஸ்டமேட்டிக்காக மாதம் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே லாங் டேர்மில் லட்சாதிபதியே நீங்கள் தாராளமாக ஆகலாம். ஸோ அதுக்கு எத்தனை வருஷம் இந்த பிளானை பண்ணணும்னா என்னோட அட்வைஸ் என்னென்னா குறைஞ்சது 20லேருந்து 25 வருஷம் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கிறதே 15 வருஷத்துலேருந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா மாதம் 1000 ரூபாய் கட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 வருஷத்தில் நீங்கள் 1000 ரூபாய் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 18 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். நான் சொல்கிறது வருஷத்துக்கு வெறும் 10% விகித வட்டி போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் வந்து எஸ்ஐபியில் வந்து முதலீடு பண்ணிகிட்டே இருக்கிறது மூலியமாக 25 வருஷத்தில் உங்களுக்கு அது 18 லட்ச ரூபாயாக மாறுது. அப்போது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 10,000 சம்பளம் வாங்கினாலும் ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 கூட நீங்கள் தாராளமாக இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களும் வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு 10 வயசு இருந்தாலும் சரி, அவங்களுக்காக ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு மாதம் 1000 ரூபாய்ன்ற கணக்கில் 2000 ரூபாயை உங்களுடைய பேரில் நீங்களே போட்டு உங்களுக்கு வயசான காலத்தில் அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, அப்போ அவங்க வீடு கட்டுறதுக்கோ இல்லை அவங்களோட கல்யாணத்துக்கு கூட எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐபி வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா இப்போது மினிமமாக நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீட்டெயில் இங்கே சைடில் கொடுக்குறேன். 5 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்களோட முதலீடு எவ்வளோ, அதுக்கு வந்து எஸ்ஐபி மூலயமா மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் சைட்டில் இங்கே டேபிள் காலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது சிப்பில் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 60,000 ரூபாய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 80,000 ரூபாய் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னடா ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் வருஷங்கள் கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி உங்களுக்கு வேறு லெவல் இன்கம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 10வது வருஷம் பார்க்கும்போது 1,20,000 ரூபாய் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க.
பண்ணியிருப்பீங்க, உங்களோட ரிட்டர்ன்ஸ் 2.5 லட்சமாக கிடச்சிருக்கும். அப்போ 10 வருஷத்தில் நீங்கள் போட்ட பணம் அப்படியே ரெட்டிப்பாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ 15வது வருஷத்தில் வந்து 1,80,000 ரூபாய் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட 5,80,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். 1,80,000க்கும் கிட்டத்தட்ட 5,80,000க்கும் எத்தனை மடங்கு, அதாவது 3 மடங்கு உங்களுக்கு உங்களோட பணம் வந்து மாறி இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ 20வது வருஷத்துல 2,40,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து 10.5 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே கடைசியா 25 வருஷம் வெயிட் பண்ணி நீங்க இதை வாங்கும்போது 3 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு உள்ள போட்டிருப்பீங்க. மாசம் மாசம் கரெக்டாக 1000 ரூபாய் கட்டிட்டே இருப்பீங்க. 25வது வருஷத்துல 3 லட்சம் ரூபாய் தான் முதலீடு போட்டிருப்பீங்க. ஆனா கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் தாண்டிடும். இது எல்லாமே நான் கம்மியான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் சொல்கிறேன். அதே இது உங்களுக்கு 10%ங்கிறது 15-20 உங்களுக்கு அந்த வட்டி வகிதம் வந்து கூடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு 18 லட்ச ரூபாயே வந்து கம்மி, இதை விட அதிகமான பணம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ நம்ம இன்னைக்கு ஏழையாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட பசங்க வந்து ஏழையாக இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு ஏழையாக இருக்கோம்னா நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்கலாம், இல்லை லாஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட அப்பா அம்மா வறுமையில் இருந்திருக்கலாம். அதனால் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுமே தவிர நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ சின்ன முதலீடு பெரிய லாபத்தை கொடுக்கும்னா இந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட் ஆகும். யாருமே வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1000 ரூபாங்கிறது எல்லாராலையுமே முடியுங்க, முடியாதுன்ற விஷயமே கிடையாது. ஸோ மினிமமாக நான் 1000 ரூபாய் சொல்லியிருக்கேன். இல்லைங்க என்னால் 2000 ரூபாய் போட முடியும், 5000 ரூபாய் போட முடியும், 10,000 ரூபாய் மாதம் மாதம் ஃபிக்ஸ்டாகவே போட முடியும்னா கவலையே இல்லாமல் போட்டு நீங்களும் லட்சாதிபதி கோடீஸ்வரங்க ஆகலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நல்ல படிப்பு கொடுக்கலாம், நல்லபடியாக சொத்து சேர்த்து வைக்கலாம், இல்லை நிறைய ஃபினான்ஷியல் விஷயங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ மறக்காமல் எல்லாரும் எஸ்ஐபி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய விஷயம் இருக்குங்க. இதில் தான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு அதிகமான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் பெஸ்ட்டான இன்கம் கிடைக்கும். வெறும் 5 வருஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஏன்னா 5 வருஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 20,000 ரூபாய் தான் நீங்கள் போட்ட பணத்துலேருந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 60,000 5 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, 80,000 கிடைக்கும். அதே இது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் மாறும்போது உங்களுக்கு அது பயங்கரமான ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ லாங் டேர்ம் குழந்தைங்களுக்கு கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. நடுவில் எந்த விஷயம் வந்தாலும் அதை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டபுள், அதாவது போட்ட பணம் அப்படியே டபுள் ஆகிற மாதிரி ஆர்டி பிளான் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளானோட டீட்டெயிலை நான் முடிஞ்ச ஒரு 2-3 நாட்கள்லேயே கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் லைஃப்பில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேர்த்து வைக்கணும். எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சேர்த்து வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆடம்பரமான வாழ்க்கையோ ஆடம்பரமான செலவுகளோ இல்லை பந்தாக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதோ இன்றைக்கி மற்றவங்க பார்வைக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் அது கஷ்டத்துக்கு நமக்கு உதவவே உதவாது. அது என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயத்தை பார்த்தும் தெரிஞ்சிட்ருக்கேன். கஷ்டம் வரும்போது யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்போது நம்ம கையில் இருக்கிற பணமும் நகையும் மட்டும்தான் உதவி செய்யும். புரியுதுங்களா? அதனால் மறக்காமல் எல்லாரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து நியூ இயர் வருது. நியூ இயரில் கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. ஓகே? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.